ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது மாதிரி ஸ்லைசர் எடுத்துகிட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட ஸ்லைசர் இல்லை அப்படின்னா கத்தியாலேயோ இல்லை பீலராலேயோ நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எந்த அளவுக்கு நைஸாக இருக்குதோ அந்த அளவுக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்ல மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த உப்பு தண்ணியில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். இப்படி சேர்க்குறதுனால உருளைக்கிழங்கோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அப்படி இல்லைனா உடனே கலர் சேஞ்ச் ஆயிரும். இதை அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒவ்வொரு பீசஸாக எடுத்து காட்டன் கிளாத்தில் இது மாதிரி உலர வச்சிடலாம். காட்டன் கிளாத்தில் வைக்கிறதுனால உருளைக்கிழங்குல இருக்கிற அந்த தண்ணீரெல்லாம் இது உறிஞ்சிரும். இது மாதிரி பண்ணுறதுனால பொட்டேட்டோ சிப்ஸ் ஃப்ரை பண்ணும் போது ஆயில் உறிஞ்சாமல் இருக்கும். ரொம்ப நல்ல கிறிஸ்பியாக ஆயில் இல்லாமல் நல்லா இருக்கும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போது ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போது ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஃப்ரை பண்ணும் போது உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே ஆயிலில் சேர்க்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் பொரிஞ்சதுமே லோ ஃப்ளேமுக்கு வச்சுருங்க. அப்போ தான் கரெக்டாக நல்லா நின்று வேகும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சிப்ஸு நல்லா பொன்னிறம் ஆனதுமே எடுத்துடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான கிறிஸ்பியான பொட்டேட்டோ சிப்ஸ் ஈஸியான மெத்தடில் ரெடி பண்ணியாச்சு. இப்போது கொஞ்சம் வத்தல் பொடியும் கொஞ்சம் உப்பு கலந்து வச்சுருக்கேன். இதை தூவி விட்டுடலாம். இந்த லாக்டவுன் டைமில் எல்லாருக்குமே இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.